இது ரூ. 1க்கு சார்ஜ் பண்ணா 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாமா? உண்மையிலேயே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிள்லாம் வாங்குறது அவ்வளோ வொர்த்தா? இந்த சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ்க்கு கீழ வர்றதுனால 1 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 3 பைசா தான் ஆகும். அதுவே வந்து யூனிட் கணக்குல சொல்லணும்னா, 1 யூனிட் கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். இந்த சைக்கிள்லேயே வந்து கேரியரையோ இல்ல பேஸ்கெட்டையோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா, உங்களுக்கு குழந்தைய வந்து ஸ்கூல்ல டிராப் பண்றது, காய்கறி வாங்குறது, பால் பாக்கெட் வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது அந்த மாரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு போறது, வொர்க் பிளேஸ் பக்கத்துல இருந்தா அங்க போறதுன்னு சொல்லி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 7, 8 கிலோமீட்டருக்கு மேல நீங்க டிராவல் பண்றதா இருந்தா, மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் வருது. இதுவே பெட்ரோல் பைக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு ரூ. 500லேருந்து ரூ. 600 நீங்க பெட்ரோலே போடணும். ஆனா எலக்ட்ரிக்கல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரூ. 6 தான் ஆகும். ரூ. 6 எங்க இருக்கு? ரூ. 600 எங்க இருக்குன்னு சொல்லி நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ இருக்கு. ஸோ 120 கிலோமீட்டரும் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சைக்கிள வாங்குறதுக்கு முன்னாடி பேட்டரி வாரண்டி அதிகமா இருக்க சைக்கிளா பார்த்து வாங்குங்க. காரணம் என்னன்னா, சைக்கிள்லேயே வந்து காஸ்ட் அதிகமான விஷயம் பேட்டரி தான். 3 வருஷம் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளுக்கான பையிங் கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு